வெல்கம் பேக் ப்ரீட்லி வைப்ஸ். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு சமையல் காணொளி. அதாவது கிட்டத்தட்ட 2500 பேருக்கான ஒரு பாரிய ஒரு சமையல் உண்ட சமா கேட்டரிங் மருதமுனையை சேர்ந்தவங்க செஞ்சு இறைச்சியை மிகவும் நேர்த்தியாக பீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இறைச்சியை பார்க்கும்போதே எனக்கு அவடத்தில் அதை சாப்பிடணும் போல இருந்துச்சு. இவங்க கிட்டத்தட்ட 350 கிலோ அரளிய கீரி சம்பா, அதாவது இலங்கை மிகவும் பிரபல்யமான ஒரு அரிசியை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இறைச்சி குருமா கறிக்கான ஒரு தயார்படுத்தல், அதாவது வெட்டப்பட்ட இறைச்சி, அதாவது சின்னதாக வெட்டப்பட்ட இறைச்சி, முள், அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குருமா கறிக்காக ப்ரிப்பேரேஷன் நடந்து கொண்டிருக்கு. மொத்தமாக எல்லாம் 350 கிலோ அரிசிக்கான தம் பிரியாணி செய்வதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கு. அத்தோடு அந்த 350 கிலோவையும் 7 பாத்திரங்களில் செஞ்சாங்க, 7 சட்டிகளில். ஒவ்வொரு சட்டிலையும் 50 கிலோ அரிசிக்கான அதுக்குரிய இறைச்சி மசாலா பொருட்கள் அனைத்தையும் ஒன்றாக ஒரு சட்டியில் இட்டு இப்போ 2வது சட்டிக்கான ப்ரிப்பரேஷன் நடைபெற்று கொண்டிருக்கு. அதோட சேர்த்து நிறைய மசாலா பொருட்கள் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரியாணி ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சுவையுடைய வித்தியாசமான ஒரு மெத்தட்டை நான் கண்டிருந்தேன். யாரும் பின்பற்றாத ஒரு மெத்தட்டை அவங்க ஒரு பின்பற்றி கொண்டிருக்காங்க. அந்த பிரியாணியில் அந்த அவுட்புட் வந்து மிச்சம் ஒரு டேஸ்டியாகவும் ஒரு ரிச்சாகவும் இருந்துச்சு.
இப்போ கிட்டத்தட்ட 3 சட்டிக்கான வேலைகள் நிறைவடைஞ்சு 3வது சட்டியை இப்போ அவங்க அடுப்பில் ஏற்றுறாங்க. நீங்கள் பார்க்க ஏற்கனவே 1 2 3வது சட்டி, இது ஒவ்வொரு சட்டியாக இது குருமா கறிக்கான வேலைகள் அது இடையிலே நடந்து கொண்டிருக்கு. இது அப்படியோ ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அந்த இறைச்சியை வேக வச்சு இந்த குருமா கறியை செஞ்சுருந்தாங்க. இடையில் ஒரு பக்கம் அரிசியை கழுவுறதுக்கான ஒரு வேலை, அரிசி அப்படியே பேக்கோடையே வச்சு கழுவுவாங்க. அதுவும் ஒரு பெரிய மெத்தடாக இருந்துச்சு. தம் பிரியாணிக்கான அடுத்த சட்டிக்கான ஏற்பாடு, அதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் அவ்வளவும் மிச்சம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் இருந்துச்சு. நான் பார்த்த வகையில் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கறிமிளகாய், அதாவது கறி கொச்சிக்கான்னு சொல்லுவாங்க இலங்கையில், இதனையும் அவங்க எட் பண்ணியிருந்தாங்க. மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு சமையலாக அதை எனக்கு தென்பட்டுச்சு. அந்த டேஸ்ட் உணர்வுண்டா நீங்கள் உங்களுக்குரிய ஓர்டரை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து ஓர்டர்களையும் நீங்கள் அவங்கள்ட்டேருந்து பெற்றுக்கொள்ளலாம். கல்யாண ஓர்டர்கள், வலிமா விருந்து, அனைத்து விதமான ஓர்டர்களையும் அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம். நான் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், நீங்கள் போயிட்டு எலும்புடா செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு டபராகமான தம்முக்கான ப்ரொசீஜர் இந்த இருக்குது. இதைத்தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. இதை அப்படியே வச்சு பேக்கோடையே கழுவுவாங்க, பேக்கோடையே கழுவி பேக்கோடையே கொட்டுவாங்க. இது ஒரு புதுவிதமான விஷயம். இதுக்கான அடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி 7 சட்டிக்குமான மொத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். அது அந்த சைட்டில் ஒரு பக்கம், அதோட இது ஒரு பக்கம் எல்லாம் ஒரு சட்டிக்கான வேலைகள் முடிஞ்சு இனி இதுக்கு மேலே அரிசி தான் கொட்டுவாங்க. அந்த அரிசி கொட்டும்போது இது வந்துட்டு சமைக்கப்படாமல் தான் இருக்கும். இப்போ சமைக்காமலுக்கு இதுக்கு மேலே அரிசி கொட்டி இதுக்கப்புறம் அதுக்குரிய அளவு தண்ணீரை அதுக்கு ஊற்றி அதை மொத்தமாக அடுப்பில் வச்சு அடுப்பை எரிய விடுவாங்க. இதுதான் அவங்களோட அந்த ப்ரொசீஜராக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த இறைச்சி மிகவும் சாஃப்டாக ஒரு பஞ்சு போல் வந்துச்சு பார்க்கறதுக்கு. இரண்டு சட்டி தம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுட்டு அதோட 3வது சட்டியை அங்கே ஏற்றிட்டாங்க. 3வது சட்டிக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஃபுல்லாக நெருப்பு 1/2 ஹவருக்கு பற்றும். 1/2 ஹவர் பிறகு அடுத்த அரை மணி நேரத்துக்கு திருப்பி அந்த நெருப்பை பிரித்து டம்ப் பண்ணுவாங்க. இது அவங்களோட ஒரு மெத்தடாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த சமையலுக்கான ஒரு செலவாக 25 லட்சம் ஒரு எஸ்டிமேட் ஒன்று சொன்னாங்க. அதாவது 2500 பேருக்கும் ஒரு தலைக்கு 1000 வீதம் இந்த சாப்பாடு பெறுமதி. அதாவது இதுக்குள்ளுக்கு ஒரு சிக்கன் டெவல், அதோடு சேர்த்து குருமா கறி, அதோடு சேர்த்து ஜாம், அதாவது ஃப்ரெஷ்ஷாக செய்யப்பட்ட ஜாம், அதை ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்காங்க. குருமா கறி ரெடி பண்ணிட்டாங்க. அதோட சம்பல், களியா கறி, இப்படி ஒரு ஏகப்பட்ட அதற்கிடையில் 1வது சட்டி, 2வது சட்டி, 3வது சட்டிக்குமான தம் நிறைவடைஞ்ச தருணம் இது. 3 சட்டிகளும் ஒரு டைம் சின்ன சின்ன கேப்பில் 3டையும் முடிச்சிட்டாங்க. இது அந்த ஃபைனலாக அதை என்ன செய்வாங்கட்டா திருப்பி பெரட்டி திருப்பி ஒரு தரம் அப்படியே மூடி விடுவாங்க. அதோட மேலுக்கு இருக்க உள்ளுக்கு ஈரமெல்லாம் ட்ரை ஆகிடும். இதுதான் அதோட ஜாம், அதாவது ஸ்பெஷலாக பப்பாசி நிறைய ஐட்டங்களை கொண்டு செய்யப்பட்டது. இனி அடுத்த 4, 5, 6வது சட்டிக்கான வேலைகள் தொடர்ச்சியாக ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. இது கிட்டத்தட்ட நைட் சாப்பாடாக அங்கே அந்த ஹோலில் நடந்துச்சு. ஈவினிங் ஒரு காலையில் வேலை துவங்கி ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் இதில் வேலைகளை நிறைவடைஞ்சு
அந்த சாப்பாடு அவ்வளவும் ஹோலுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து இரவு சாப்பாடாக நைட் டின்னராகத்தான் இந்த விருந்து அவ்வளவும் அமைஞ்சிச்சு.